வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோட் 36. கதையின் தொடக்கம். மீனாவிடம் பேசிவிட்டு ஆஃபீஸ்க்குள் நுழைந்தான் அர்ஜுன். பா, இனிமேலாவது இவ கொஞ்சம் அடங்கி இருப்பா. நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையே நானே கெடுத்துக்கிட்டேன். சொந்த காசுல சூனிய வச்சுக்கிட்ட மாதிரி இவகிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் தேவையா உனக்கு என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டவன் வேலையை பார்க்கலானான். மறுபுறம் மீரா அர்ஜுனை கிளப்பியதும் தன் வேலையை தொடங்கினாள். அர்ஜுன் கிளம்பிய நேரம் 9 மணி. மீரா தனது வேலையை 11 மணிக்கு முடித்தவள் அவசர அவசரமாக வீட்டை விட்டு வெளியேறினாள். மீண்டும் 3 மணிக்கு வீட்டிற்குள் நுழைந்தவள் தான் சம்பாதித்த பணத்தை அரிசி பாக்கெட்டில் ஒளித்து வைத்துவிட்டு தான் வாங்கி வந்திருந்த ஜாக்கெட்டுகளை தைக்க தொடங்கினாள். 1 மணி நேரம் ஜாக்கெட்டுகளை தைத்து முடிக்க பிள்ளைகள் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு வந்தனர். அஸ்வின், பிரீத்தி, சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. அப்பா நம்மளை வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்காரு. அவர் வந்துட்டார்னா சத்தம் போடுவாரு என்று மீரா அவசரப்படுத்த, எங்கம்மா போக போறோம் என்று கேட்க, தெரியல அஸ்வின், அப்பா வந்தாதான் தெரியும். எங்க கூட்டிட்டு போனா என்ன, நாம தான் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறோமே, எங்கேயாவது கூட்டிட்டு போகட்டும், சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் என்று மீரா கூறவும் அவளது போன் ஒலிக்கவும் சரியாக இருந்தது. அஸ்வின், அப்பா தான் ஃபோன் பண்றாரு, சீக்கிரம் ரெஸ்ட்ரூம் போங்க என்று கூறியவள் போனை அட்டென்ட் செய்ய, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, போன் எடுக்க இவ்வளோ நேரமா என்று அர்ஜுன் எரிந்து விழ, சாரிங்க, பசங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் என்று மீரா பயந்தபடி பதிலளிக்க, சரி சரி, சீக்கிரம் ரெடி பண்ணு, இதோ கிளம்பிட்டேன், இன்னும் அரை மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவேன், நீயும் குளிச்சுடு, அதுக்குள்ள நான் வந்துடுவேன் என்று அர்ஜுன் போனை துண்டிக்க, என்ன இந்த மனுஷன், இதை சொல்லவா ஃபோன் பண்ணாரு, அதான் காலையிலேயே சொல்லிட்டு போயிட்டாரே, இவர் சொல்லலைன்னா நான் குளிக்க மாட்டேனா என்று கடுப்பாக நினைத்தவள் பிள்ளைகளை தயார் செய்து ஆடைகளை அணிவித்தவள் தானும் குளிக்க சென்றாள். அதற்கே அவளுக்கு 25 நிமிடங்கள் கடந்து விட்டது. இன்னும் 5 நிமிடங்கள் மட்டுமே இருக்க இருப்பதிலேயே நல்ல புடவையை எடுத்து கட்டிலின் மீது வைத்தவள் குளியலறைக்குள் ஓடினாள். பிள்ளைகள் இருவரும் ஹால் ரூமில் டிவியை பார்த்து கொண்டிருக்க அர்ஜுன் வாசலில் வண்டியை நிறுத்தினான். உள்ளே நுழைந்தவன் கண்களில் குழந்தைகள் அமர்ந்திருப்பது தெரிய அவனை கண்டதும் பிள்ளைகள் ஒருவித பயத்தோடு பார்க்க, அஸ்வினி தலையை கலைத்த அர்ஜுன், அம்மா எங்கடா என்று கேட்க, மம்மி குளிச்சிட்டு இருக்காங்க டாடி என்று பிரீத்தி பதிலளிக்க, சரி, 2 பேரும் ஏதாவது சாப்பிட்டீங்களா, உங்க அம்மா ஏதாவது செஞ்சு கொடுத்தாளா இல்லையா என்று அர்ஜுன் கேட்க, அம்மா போண்டா செஞ்சு கொடுத்தாங்கப்பா என்று அஸ்வின் கூற, சரி, 2 பேரும் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ரெடியாகிட்டு அம்மாவையும் கூட்டிட்டு வரேன் என்று அர்ஜுன் தன்னறைக்குள் நுழைய, அவன் மனையால் குளித்து முடித்து தலையை ஈர டவலால் கொண்டையிட்டபடி பாவடையை கட்டிவிட்டு ஜாக்கெட்டின் கொக்கிகளை போட்டு கொண்டிருந்தால் அவனுக்கு முதுகு காட்டியபடி. சத்தம் இல்லாமல் கதவை தாளிட்ட அர்ஜுன் நைசாக வயிற்றில் கை கொடுத்து அவள் முதுகை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். கொக்கிகளோடு போராடி கொண்டிருந்த மீரா நிமிர்ந்து கண்ணாடியை பார்த்தாள். பார்ப்பதற்கு முன்பே கரத்திற்கு சொந்தக்காரன் யார் என்று தெரிந்தாலும் என்னவென்பது போல் கேள்வியை கண்ணாடியின் மூலம் எழுப்பினாள். அவள் மீது இருந்து வரும் சோப்பின் வாசனையை நுகர்ந்தவன் முதுகில் முத்தமிட்டான், தன் மூக்கால் கோலமிட்டபடி. ஊர்ந்து வந்து அவள் கன்னத்தோடு கன்னம் இழைத்தவன், ஹே பட்டிக்காடு, நைட்டு பாதியில விட்டதை இப்ப கண்டினியூ பண்ணலாமா என்று ஹஸ்கி வாய்ஸில் கேட்டு அவள் காதில் முத்தமிட்டான். அவன் மூச்சு காற்றின் வெப்பம் செவிப்பறையின் வழியே அவள் மூளையை சென்றடைந்தது. உடல் முழுவதும் மின்சாரம் தாக்கியது போல் ஒரு சிலிப்பை ஏற்படுத்தியது. வருடக்கணக்காக அவன் தொடுதலுக்கு அடிமைப்பட்ட உடல் இப்போதும் கிறங்கித்தான் நின்றது. என்னடி, எதுவும் பேச மாட்டேங்கிற என்றபடி அவள் தோள் பட்டையில் முத்தமிட்டபடி அவளது மலர் பாகங்களை மென்மையாக வருடி அழுத்தம் கொடுக்க, சட்டென்று திரும்பி அவன் நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள். இந்த நொடி அவள் மனதில் மீனாவை பற்றியோ அவன் செய்த துரோகத்தை பற்றியோ எதுவும் நினைவில் இல்லை. தன்னுடைய காதல் கணவன் தன்னை ஆராதிப்பது மட்டுமே அவள் மூளையில் பதிந்த விஷயம். அவள் தாடையை பற்றி தூக்கியவன், மீரா, எப்பவும் என்னை டெம்ப்ட் பண்றடி என்று கிசுகிசுத்தவன் அவள் ஆரஞ்சு சுழை போன்ற இதழ்களை பற்றி கொண்டான் ஆர்வமாக. அவள் கீழ் இதழ் ரேகைகளை ஒவ்வொன்றாக பரிசீலனை செய்தவன் மேல் இதழுக்கு குடியேறினான். உதட்டு சாயம் பூசாமலேயே அவள் செவ்விதழ்களை மேலும் சிவக்கச் செய்ய அவளை அறியாமலே அவளிடமிருந்து முனகல் சத்தம் வெளியே வர, உணர்ச்சி குவியலில் சிக்குண்டவள் நிற்க தெம்பில்லாமல் கால்கள் தோய்ந்து சரிய போக
முத்தமிட்டபடியே அவளை கைகளில் தூக்கியவன் கட்டிலில் கிடத்தி தன் பாதி உடலை அவள் மீது சரித்தான். திகட்ட திகட்ட அவள் இதழ் தேனை ருசித்தவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான். சில்லென்ற தேகத்தில் அவன் மூச்சு காற்றின் வெப்பம் அவளை சூடேற்ற அவள் கைகள் தானாக அவனை அணைத்து கொண்டது. அர்ஜுன் அவள் ஒத்துழைப்பை உணர்ந்ததும் மெதுமெதுவாக முன்னேறியவன் அவள் மென்மையை வருடி ஈரப்படுத்த அவன் தலைமுடியை இறுக பற்றினாள் பெண்ணவள். அர்ஜுன் தன் சட்டையை கழட்டி எறிந்தவன் முழுதாக அவள் மீது படர அரைகுறையாக இருந்தவளை முழுதாக அவள் வஸ்திரங்களை விலக்க முற்பட அதுவரையிலும் அவனது தீண்டலில் லயித்திருந்தவள் பட்டென்று கண்களை திறந்தவள் தன் மீது சட்டையின்றி உள்பணியனோடு பேண்ட் மட்டும் அணிந்தபடி முன்னேறி கொண்டிருப்பவனை எப்படி தடுப்பது என்று தெரியாமல் தடுமாறினாள். அவள் மனசாட்சி அவளையே எள்ளி நகையாடியது. என்னடி, அவன் தொட்டதும் அப்படியே மயங்கிட்டியா என்று நக்கலாக கேட்க, மயங்கினா என்ன, ஏன் புருஷன்தானே, ஒன்றும் தப்பு இல்லை என்று பதிலளிக்க, ஓம் புருஷன்தான், யார் இல்லைன்னு சொன்னது, ஆனா அவன் இன்னொருத்திக்கிட்டையும் மயங்கி கிடக்கிறானே என்று கேட்க, அதற்கு மீராவிடம் பதில் இல்லை. இந்த ஒரு சம்பவம் தன் வாழ்வில் நடக்காமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று நினைத்தவளுக்கு கண்கள் கலங்கத் தொடங்கியது. அதனை கடினப்பட்டு உள்ளெழுத்தவள், மாமா என்று அவன் மார்பில் கை வைக்க, என்னடி, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற என்று கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற கடுப்பில் அவன் கேட்க, வெளியே போகணும்னு சொன்னீங்களே மாமா, பசங்க வெயிட் பண்றாங்க என்றால் பயந்தபடி. அப்போதுதான் எதற்கு வந்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது மூளையில் உரைக்க, ஒரு முறை அவள் உடலை பார்வையால் பருகியவன் ஒரு பெரும் மூச்சை இழுத்துவிட்டு, பாதியில நிறுத்த மனசு வரலடி, ஆனாலும் வேறு வழி இல்லாமல் விடுறேன், என்னன்னு தெரியல, நேத்து நைட்லேருந்து நீ தப்பிச்சுக்கிட்டே இருக்கிற, ஆனா இன்னைக்கு நைட்டு உன்னால தப்பிக்க முடியாது என்று அவளை ஒரு மார்க்கமாக பார்த்து கூறியவன் அவளை விட்டு எழுந்து நின்றான். மீரா டவலை பொருத்தியபடி எழுந்து அமர அவள் ஈர கூந்தல் முதுகு முழுவதும் பரவியது. அவளை இப்படி பார்க்க பார்க்க அர்ஜுனுக்கு மூச்சு முட்டியது. குனிந்து அவள் இதழை பட்டென்று கவ்வி ஒரு முத்த யுத்தத்தை அவசரமாக நடத்தியவன், சத்தியமா உன்னை விட மனசே இல்லை, உடம்பு சூடேறியதுடி, நான் வாரதுக்கு முன்னாடியே நீ ட்ரெஸ் மாத்திருக்க கூடாதா, உன்னோட ஈர முடி ஜாக்கெட்டுக்கு பாவடையோட பார்க்க பார்க்க கல்யாணமாகி ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு காலையில குளிச்சுட்டு வந்த புத்தம்புது ரோஜா மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்க என்று அர்ஜுன் கூற, தன் தலையை தாழ்த்தி கொண்டவளுக்கு ஒரு புறம் வெக்கமாகவும் மறுபுறம் கோபமாகவும் இருந்தது. நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று மீண்டும் குளியல் அறைக்கு ஓடிவிட்டாள். தன் தலையை அழுந்த கோதினான் அர்ஜுன். தன் கபோர்டில் நேற்று வாங்கி வந்திருந்த கவர்களில் ஒன்றை எடுத்தவன் பெட்டின் மீது வைத்தான். அவள் வந்ததும், இந்த புடவையை கட்டிட்டு ரெடியாரு, நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று அர்ஜுன் உள்ளே நுழைய அவன் வைத்திருந்த புடவையை பார்த்தாள். அழகிய வேலைப்பாடுகளுடன் இருந்த மயில் நிற புடவை ரெட் கலரில் தங்கச்சரிகை பார்டரில் மினுமினுத்தது. புடவையின் அழகு கண்ணை பறித்தது. அதன் விலையை பார்த்தாள். 5000 ரூபாய் போட்டு இருந்தது. நீங்க எனக்கு வெறும் 500 ரூபாய் புடவை கொடுத்திருந்தால் கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பேன். இவ்வளவு விலை அதிகமான புடவை எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பொண்ணுக்கு துணிமணி மட்டும் முக்கியம் இல்லை, புருஷனோட மனசுல தனக்கான இடம் தனக்கானதை மட்டுமே இருக்கணும்னு தான் ஆசைப்படுவா. உங்க மனசை இன்னொருத்திக்கு தாரவாத்து கொடுத்துட்டு இந்த புடவையை கொடுத்து என்ன சரி கட்ட பாக்குறீங்களா? எதுக்காக இந்த டிராமா என்று நினைத்தவள் அவன் வருவதற்குள் வெளியே சென்று விட வேண்டும் என்று வேகமாக புடவையை கட்டி கொண்டு தலையை முடிந்த அளவிற்கு உலர்த்தியவள் தளர்வாக பின்னலிட்டு பொட்டு வைத்து முடித்தாள். தன்னை ஒரு முறை பார்த்து திருப்தி பற்றி கொண்டவள் அறையை விட்டு வெளியேற அர்ஜுன் தனக்கான ஆடையை அணிந்து கொண்டு வெளியே வந்தான். மீரா அவன் வந்த தோரணையை கண்டு வாய் பிளந்து நின்றாள். இதோடு இந்த எபிசோட் நிறைவடைகிறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிட மறக்காதீங்க. இந்த கதையின் மற்ற எபிசோடுகளை பார்க்க விரும்பினால் நம்மளுடைய பிளேலிஸ்டில் பார்த்து கொள்ளலாம். அதோடு இந்த கதையை முழுசாக நீங்களே படிக்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை பயன்படுத்தி கதையை முழுமையாக படிக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி.